ஜோலார்பேட்டையில் சோனியா கல்வி அறக்கட்டளை சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் சோனியா கல்வி அறக்கட்டளை துவக்கப்பட்டு 38 ஆண்டுகளிலிருந்து பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் பிறந்தநாள் விழா பள்ளி மாணவ மாணவிகளிடம் சிறப்பாக ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் கொண்டாடப்பட்டு வருகிறது. நிகழ்ச்சி ஏற்பாடு திருப்பத்தூர் மாவட்ட தேமுதிக மாவட்ட கழக பொருளாளர் ஆஞ்சவர் செய்திருந்தார். தலைமை ஏசிபி சக்கரவர்த்தி வழக்கறிஞர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. வரவேற்புரை ஜோலார்பேட்டை தேமுதிக நகர கழக செயலாளர் மகாதேவன் அவர் வரவேற்புரையாற்றினார். முன்னிலை ஓய்வு பெற்ற ஆசிரியர் சி மணி முன்னிலை வைத்தார். சிறப்படைப்பாளர் ஜே காளித் அவர்கள், ஜோலார்பேட்டை ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு இனிப்புகள் வழங்கிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 124வது பிறந்தநாள் விழா ஜோலார்பேட்டை ஜங்ஷன் மிக சீரும் சிறப்புடன் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சோனியா கல்வி அறக்கட்டளை மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ். பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி மாணவர்கள் சார்பாகவும் மாணவிகள் சார்பாகவும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்கும்படி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நகர செயலர் மகாதேவன் அவர்களையும், எங்களுடைய சோனியா அகாடமியினுடைய ஆசிரியர் திரு காலிப் சார் அவர்களையும், நம்முடைய மணி சார் அவர்களையும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது கல்வி கண் திறந்த காமராஜர் நாட்டிற்கு மிக பெரிய சொத்து கல்வி. அந்த கல்வியை ஆரம்ப நிலையில் 500 குடும்பங்கள் இருக்கிற ஒரு கிராம பகுதியில் ஒரு பள்ளியை கொண்டு வந்த மாபெரும் மகான் திரு காமராஜர் அவர்கள், அவருடைய பிறந்த நாளை இன்று நம்ம சிறப்பாக கொண்டாட வேண்டும். நாம் இன்று படித்து ஒரு நல்ல நிலைமையில் ஒரு அரசாங்க வேலைக்கு செல்ல இருப்பதற்கு முழு காரணமாக இருப்பவர் நமது கர்ம வீரர் காமராஜர். கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களை புகழ் ஓங்குக ஓங்குக என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நன்றி. உலகம் இல்லை, படிக்கிற பிள்ளைகள் அவர் பொறுப்பில் இருக்கும்போது சென்று கொண்டு இருக்கிறார். 2 பிள்ளைங்க மாடு மேய்ச்சின்னு இருக்காங்க. ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்குறாங்க. மதியம் நீ சோறு போடுவேன்னு அவரை கேட்குறாங்க. கல்வி நேற்று சுந்தர வடிவேலு கல்வித்துறை அதிகாரி கேட்குறார், நான் பிச்சை எடுத்தாவது இந்த பிள்ளைங்களுக்கு பணம் தரேன், உணவு கொடுங்கின்றார். உணவு, உடை, வீடு இதுதான் அத்தியாவசிய தேவை. இதை அடைய கல்வி வேண்டும். கல்வி என்பது கண் இல்லாதவன் குருடனுக்கு சமமாவான். கண் இல்லாதவன் கூட இளங்கல்லர். கல்வியால் வளர்ந்து உலகத்துக்கு சேவை செஞ்சுருக்காங்க. மாணவர்களோட நீங்கள் இப்போ சோனியா அகாடமியில் படிக்கிறீங்க. அதுக்கு முன்னோடியாக என்ன செய்யணும்? கல்வி. அண்ணா சொல்கிறா, தம்பி நீ படி. தம்பி படினா 3 விரல், தங்கைக்கு படினா என்ன தம்பி? கல்வி என்பது வெறும் டிகிரி இல்லை. கல்வி என்பது ஒரு வேலை இல்லை. கல்வி மூலம் சேவையை செய்யணும், அதுதான் வேலை. சோனியா அகாடமி கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக கல்வி கடனோட வேலையை, கல்வி என்பது அடிப்படை, வேலை என்பது வாழ்க்கை உறுதி. அதற்காக சோனியா குடும்பம் அர்ப்பணித்து இந்த சேவை செய்யுது. எங்களால் நாங்கள் குழந்தைகளை கொண்டு வரோம். நாங்களும் படித்தவங்க, நீங்களும் படித்து வருகின்ற ஆண்டுகள் உத்தியோகத்துக்கு போயிட்டு நல்ல சேவை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. கல்வி தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய உத்தமராம், பெருந்தலைவராம், கர்ம வீரராம், அரசை நிர்வகிக்கக்கூடிய கிங் மேக்கர் என்று அழைக்கக்கூடிய காமராஜர், புனிதர், பச்சை தமிழர் அவருடைய பிறந்த தினத்தில் இங்கு கும்பலிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 124வது பிறந்த நாளை இன்று நாம் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பெருந்தலைவர் காமராஜருடையது. காமராஜர் என்பவர் யார்? காமராஜர் என்பவர் யார் என்றால், படிக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் சொல்லும் கல்வி கண் திறந்தவர். கல்வி கண் திறந்தவர். தமிழ்நாட்டில், இந்தியாவிலே இன்னைக்கு கல்வியிலே தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறதுக்கான காரணத்தின் விதையை வித்தவர் பெருந்தலைவர் காமராஜர். நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், ஐயா முன்பு பேசியிருந்தாரு, கல்வி என்பது
இரு கண்கள் போன்று ஒவ்வொரு மனிதனுக்கும். இது சங்க காலத்திலிருந்தே தமிழர்கள் எழுத படிக்க தெரிந்து கொண்டவர்கள் தான். இடையில் வந்தோர் போன்றோர் நம்மளை அடிமைப்படுத்தினார்கள், சிறுமைப்படுத்தினார்கள். அதிலிருந்து பல சமூகங்கள் இன்றளவும் எழவில்லை. ஆனால் நாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே எழுந்து விட்டோம். இது எவ்வாறு சாத்தியமானது? இந்த சாத்தியத்திற்கு சொந்தமானவர் பெருந்தலைவர் காமராஜர். இங்க ஐயா முன்பு சொன்ன மாதிரியே இவர் என்ன பண்ணுகிறார், அப்படியே தன் முதல்வராக இருக்கும்போது சாலையில் சென்று கொண்டு இருக்கும்போது இரு பிள்ளைகள் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். உடனே அழைக்கிறார், ஏனப்பா நீங்கள் பள்ளிக்கு செல்லவில்லையா? ஐயா, பள்ளிக்கு சென்றால் எங்களுக்கு யார் உணவளிப்பார்? உடனே தாயுள்ளம், ஒரு தாய்க்கு தான் தெரியும் பிள்ளையுடைய பசி, வேறு யாருக்குமே தெரியாது. எத்தனையோ தலைவர்கள் நம்மளை ஆண்டார்கள், ஆண்டு கொண்டும் இருக்கிறார்கள். அந்த தாயுள்ள பசி காமராஜருக்கு மட்டுமே தெரிந்தது. உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய செயலாளரை கூப்பிடுறாரு. ஐயா, பள்ளிகளில் நம்ம மதியம் இலவச உணவு போடலாம். உடனே செயலாளர் சொல்றாரு, ஐயா அது சாத்தியம் இல்லை ஐயா. எப்படி சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்கன்னு அப்படின்றாரு. ஐயா இதான் செஞ்சா வரி போட வேண்டியதா இருக்கும், வரி உயர்த்த வேண்டியதா இருக்கும். வரியை உயர்த்தினா என்னன்னு அப்படின்னாரு. வரியை உயர்த்தினா ஆட்சி போயிடும். போது இந்த ஆட்சி, எனக்கு இந்த ஆட்சியே வேணாம். என் பிள்ளைகள் படிக்கணும், அவங்களுக்கு மதிய இலவச உணவு நான் தரணும். அப்போ இந்த ஆட்சியோரை தடையா இருந்தா எனக்கு தடையா இல்லை. நான் யாரகம் ஏது யாசகம் கேட்டு வேணால் என் பிள்ளைகளுக்கு நான் படிப்பை கொடுப்பேன், கல்வியை கொடுப்பேன் என்று சொன்னவர் தான் கர்ம வீரர் காமராஜர். காமராஜர் படிக்காத மேதை என்று அழைக்கின்றோம். உலகத்தில் கல்வி மாநாடு நடக்குது. இந்திய சார்பில் காமராஜரை பேச வைக்கும் போது வட இந்தியாவில் ஒரு பரவலாக பேச்சு இருக்கிறது. இவருக்கு என்ன தெரியும், இவரை போய் அமுச்சு விட்டாங்கன்ட்டு. அவர் என்னதம்மா சொல்றாரு, நேர மேடைக்கு போறாரு. நேர மேடையில் மைக்க பிடிக்கிறாரு. பிடிச்ச உடனே, ஐயா 5 பொறியியல் கல்லூரி என்ஜினியரிங் காலேஜ் இருக்கணும்னா 10 பாலிடெக்னிக் இருக்கணும். 10 பாலிடெக்னிக் இருக்கணும்னா ஐடி அதாவது சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அந்த இன்ஸ்டியூட் 20 இருக்கணும் அப்படின்றாரு. உள்ள வியந்து பார்க்குறாங்க, எப்படி இவர் படிக்காத மேதை என்ன சொன்னாருன்ட்டு. சிம்பிள், ஒரு 5 இன்ஜினியர் இருக்கிறாருன்னா அவருக்கு கீழே 10 டிப்ளமோ படிச்ச பாலிடெக்னிக் படித்தவங்க வேணும். அந்த 10 பாலிடெக்னிக் படிச்சவங்கள 20 பேர் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வேணும். சாத்தியமே இல்லை. சிந்தனை உள்ள மேதைகள் அந்த காலத்தில் யோசிக்காததை சர்வசாதாரணமாக எளிய மனிதன் காமராஜர் யோசித்தார். இன்று தமிழகம் இந்தியாவில் கல்வியில் முதலிடத்தில் இருக்கிறது, மாற்று கருத்தே கிடையாது. இதற்கு விதையை விட்டவர் யாரே? பெருந்தலைவர் காமராஜர். இவர் கல்விக்கு மட்டுமா கண் திறந்து விட்டார். இன்னைக்கு அவரே தொழிற்சாலைகள் 1962ஆம் ஆண்டு சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை. அப்போ இந்திய சார்பு இராணுவத்தில் கொஞ்சம் சேதங்கள் நிறைய. நேரு பிரதமராக இருக்காரு, டென்ஷனில் இருக்கிறாரு. நேருவை காண செல்கிறார். நம்ம காமராஜர் தமிழகத்தின் முதல்வராக இருக்கிறாரு. போகும்போது நேரு கிட்ட கேட்குறாரு, ஏன் அப்பா நீங்கள் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறீங்க அப்படின்னும் போது நேரு சொல்கிறாரு, இப்போ நமக்கு இராணுவ தளவாடங்கள் தேவை. இது எங்கேருந்து வாங்க முடியும்? அமெரிக்கா கிட்டேருந்து. அப்போ அந்த டெக்னாலஜிக்கு அவன் ஹையஸ்டாக இருக்கிறான். அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கணும். அதுக்கு அங்கே அமெரிக்காவில் அங்கே இருக்கிற வங்கி அமெரிக்கன் பேங்க்கு உத்தரவாதம் கொடுக்கணும், இந்தியாவுக்கு நாங்கள் கடன் தரோம் அப்படின்ட்டு. ஏன் கொடுக்கலையா அப்படின்னா, நம்மளை நம்பி யாரும் கொடுக்க மாட்டேன்றான். நம்மளை நம்பி யாரும் கொடுக்க மாட்டேன்றான். அதான் எனக்கு டென்ஷன் இருக்குது போது, இருங்க அமெரிக்கா நிறுவனம் இங்கே இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. இருக்குது. இழுத்து மூடு, அமெரிக்கா கம்பெனி இழுத்து மூடு. அவன் யாரும் மயிலான், நமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவன் இழுத்து மூடுறாங்கிற. இழுத்து மூடுறாரு நேரு. உடனே அமெரிக்கா அலறி போயிடுது. உடனே இந்தியாவுக்கு சாங்ஷன் பண்ணுறான் வெப்பன்ஸ் வாங்குறதுக்கு. இதுதான் கர்ம வீரர் காமராஜர். நீங்க படிக்காத மேதைன்னு சொல்றீங்கல்ல, இல்ல, அவர் மாமேதைகளுக்கெல்லாம் மாமேதை, பச்சை தமிழன், கர்ம வீரர் காமராஜர். சிம்பிளான விஷயம் தம்பி, சிம்பிளான விஷயம். இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள், ஆவடி டேம் கட்டினாரு. எந்த முதல்வர் தமிழகத்தில் டேம் கட்டிக்கிறாரு? பட்டியல் போடுங்க பார்க்குறேன். காமராஜருக்கு அடுத்து வந்தவங்க எந்த முதல்வர் பேரும் டேம் கட்டி இருக்கிறாங்க? கிருஷ்ணகிரி டேம், அமராவதி டேம், ஆரணி டேம், பெரிய பெரிய டேம் கட்டினதெல்லாம் யாரு? பெருந்தலைவர் காமராஜர் தான் கட்டினாரு. ஒரு டேம். கல்வி கொடுத்தா ஒரு சமுதாயம் என்ன ஆகும்? விழிப்புணர்வு அடையும், எழுச்சி அடையும். ஒரு டேம் கட்டினா ஏழை விவசாயிகள் என்ன ஆகும்? வளர்ச்சி பெறுவான். விவசாயி வாழ்ந்தால் சாதாரண மக்கள் வாழ முடியும். அவன் சேற்றில் கால வைத்தால் நம் சோறில் கால வைக்க முடியும். இந்த உன்னதமான பணியை செய்து கொடுத்தவர் யாரு? கர்ம வீரர் காமராஜர். இவர் அரசை ஆளுபவர். நேரு மறைவு, அடுத்து வந்த லால் பகதூர் சாஸ்திரியுடைய மறைவு. இந்தியா ஒரு இக்கட்டான சூழ்நிலை அரசியலில் இருக்கிறது. அடுத்து யாரை பிரதமராக போடுறது? அமெரிக்காலேருந்து ஃபோன் வருது இங்கே இருக்கிற தூதரகத்துக்கு, ஐயா என்ன நடக்குது இந்தியாவில்? எல்லாம் வெயிட்டிங், ஒருத்தருக்காக வெயிட்டிங். உடனே ரஷ்யாவிலேருந்து கேட்குறாங்க, என்ன நடக்குது இந்தியாவில், அடுத்த பிரதமர் யார்? வெயிட்டிங்.
யார் அந்த வெயிட்டிங்? வட இந்தியாவை எல்லாம் எதிர்நோக்குறான், ஒரு பச்சை தமிழன் எதிர்நோக்குறான். போறாரு நம்ம காமராஜர், உடனே எங்க அரசல் பரசலாக பேச்சு வந்துட்டாரு. யாரு? காலா காந்தி. காலானா கருப்பு, கருப்பு காந்தி வந்துட்டாருன்னு பேச்சு. போறாரு, போனோன்னு அரசியல் சூழ்நிலை பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஒரே வார்த்தை சொல்றாரு, இந்திரா காந்தி மேடம் நீங்கள் தான் அடுத்த பிரதமர்ன்றாரு. ஸோ முடிவு கட்டப்பட்டது, இந்திரா காந்தி தான் பிரதமர்ன்ட்டு. இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி, அப்பேற்பட்ட ஒரு பிரதமரை கொடுத்தவர் நம்ம காமராஜர். ஸோ அதனால தான் அவர் நம்ம என்ன சொல்கிறோம்? கிங் மேக்கர், அரசை உருவாக்குபவர்னு சொல்கிறோம். ஸோ இந்த அவர் சாதனைகளை சொல்லி மாளாதப்பா. எளிமையாக வாழ்ந்தவர், எளிமையாக வாழ்ந்தவர். தன்னுடைய நண்பர் வகுப்பில் படித்த, சிறு வயதில் பள்ளியில் படித்த வகுப்பு தோழனுடைய மகளுடைய திருமணம். முதல்வராக இருக்கிறார் காமராஜர். ஐயா எங்கே நீங்கள் கல்யாணத்துக்கு வரணும், என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரணுன்றார். நான் வர முடியாது. நான் என்ன பண்ண முடியாது? வர முடியாது. சரி, இவர் மனம் வருத்தமாக வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ முதல்வர் ஆகிட்டார் போல இது அப்படின்ட்டு. திருமணம் நாளும் வருது, கார் வந்து நிற்குது, முதல்வருடைய கார் வந்து நிற்குது. காமராஜர் இறங்குறாரு. ஷாக்கு. ஏனப்பா நான் முன்பே கூட்டு வந்திருக்கலாம்னா அவர் என்ன சொல்கிறாரு, நான் வரேன்னு சொல்லியிருந்தா நீ கடனை வாங்கியிருப்ப, மண்டபத்தை புக் பண்ணியிருப்ப, தடால் படால விருந்து ஏற்படுத்திப்ப. ஒரு முதல்வனாக இருந்து என் குடிமகனுக்கு கடன்காரனாக இருக்க முதல்வன் ஆனா வேணாப்பா, எனக்கு சிம்பிளாகவே போதும், வந்து பந்தியை போடு அப்படின்றாரு. பந்தியில் எளிமையான உணவு பரிமாறப்படுகிறது, அன்போடு சுவைக்கிறார் காமராஜர். இந்த போன்ற எளிமையான காமராஜர் ஆட்சி தான் தமிழகத்தில் உண்மையான பொற்காலம் என்று அழைக்கப்படும். சங்க தமிழ் காலம் தான் தமிழகத்தின் பொற்காலம். ஆனால் நவீன இந்தியாவின் பொற்காலம் காமராஜர் ஆட்சியுடைய தான் பொற்காலம். இவருடைய பெருமைகளை பேசினே போகலாம். ஒரு யுகமானாலும் காமராஜருடைய பெருமைகளை பேசுவது குறைவுதான். நான் சொன்னது கடல் துளியில், துளியின் ஒரு துளியில் ஒரு துளி, மைக்ரோ டிராப் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறுதுளி தான் சொல்லியிருக்கிறேன். அவர் புகழ் பெருங்கடலை விட மேலானது. இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைத்து நல்லுணங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறந்தநாள் கொண்டாடும் காமராஜர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி. காலை வணக்கம். 124வது பிறந்தநாள் காணும் காமராஜருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மதிய உணவு திட்டம் வழங்கிய கர்மவீர காமராஜருக்கு என்றென்றும் அவருடைய வாழ்த்து. எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி.